வெளிநாட்டுல படிக்கணுங்கிற கனவோட இருக்கிற மாணவர்களோட ஆசைய நிஜமாக்க சத்தமே இல்லாம ஒரு கல்வி சாதனைய நிகழ்த்திட்டு வருது நம்ம திராவிட மாடல் அரசு. அந்த திட்டத்தோட பெயரு அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம். உலகத்தரம் வாய்ந்த வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள்ல பட்டியலின பழங்குடி மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கான மொத்த செலவையுமே அரசு ஏற்கும். IELTS, GRE, TOEFL, GMAT மாதிரியான வெளிநாடுகள்ல படிக்கிறதுக்கான தகுதி தேர்வு தயாராக மாணவர்களுக்கு இலவசமா பயிற்சியும் கொடுக்கப்படுது. 2021-2022 ஆண்டுல இருந்து அந்த திட்டத்துல விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருது. இதன் மூலமா ஒவ்வொரு வருஷமும் 500 மாணவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்படும். குறிப்பிட்ட தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அவங்க விரும்புற கல்வி நிறுவனத்துல சேர்றதுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். குறிப்பா மாணவர்கள் கற்க விரும்புற கல்வி நிறுவனம், அந்த நாட்டோட செலவினங்கள் மற்றும் வரிகளை பொறுத்து உதவித்தொகையோட அளவும் நிர்ணயிக்கப்படுது. வெளிநாட்டுல முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ள விரும்புற மாணவர்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த மாணவரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அது மட்டும் இல்லாம கல்லூரி பட்ட படிப்பில் 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். அம்புட்டுதான். இப்போ 2025-2026 ஆண்டு நிதியாண்டுக்கான 65 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு. கடந்த ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள்ல நடந்த சமத்துவ நாள் விழாவில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்துல இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடான்னு பல நாடுகள்ல உள்ள சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல முதுகலை பட்டம் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ள தேர்வான 60 மாணவர்களுக்கு அதற்கான ஆணைகளையும் ஒவ்வொரு மாணவருக்கும் 36 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையும் வழங்கினாரு நம்ம தமிழ்நாட்டோட CM மு.க. ஸ்டாலின். படிப்பு தான் நம்ம உயர்த்தும். அந்த படிப்பை அடையிறதுக்கு எப்போதுமே திமுக கை கொடுக்கும்.